ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. எப்பவும் போல் பிள்ளைங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ யம்மியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு தட்டில் பாருங்கள், 3 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை எடுத்து அப்படி நம்ம தூளாக வந்து உடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை தூளாக உடச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா கொடுத்துருப்பாங்க. அந்த மசாலாவை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் 3 பேக்கெட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உடச்சி விட்ட அந்த நூடுல்ஸை அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஸ்லோலியே வச்சுட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் இந்த நூடுல்ஸ் நாம் வறுத்து எடுக்கணும். நம்ம ஹையில் வைக்காமல் ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம அதை வாயில் வச்சு சாப்பிட்றப்போ வாயில் கடிப்படும் பாருங்கள், அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பொன்னிறமாக வறுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா சூடாக ஆனதுக்கப்புறமா இது கூடவே 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் தூளை நுணுக்கி வச்சுருக்கேன். அதை நாம் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம், நூடுல்ஸு, இந்த சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலர் மாறும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. மறுபடியும் இது கூடவே நம்ம ஒரு பவுலில் மசாலா கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா அழைச்சிட்டு நல்லா தூளை கட் பண்ணி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு கரண்டி விட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட நூடுல்ஸ், வெங்காயம், தக்காளியும் சேர்ந்து அந்த டேஸ்ட்டை வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கே செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு பரிமாறிடலாம். இது வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டிஃபன், நைட் டிஃபன் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இது லஞ்சுக்கு கொடுத்து விடலாங்க. டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த மொறுமொறுப்புத்தனை சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு இந்த டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.